2வது படிக்கு காவலாய் இருந்த மதனாபிஷேக வள்ளி பதுமை விக்ரமாதித்யனோட கதையை சொல்ல தொடங்குது. இந்திரர் விக்ரமாதித்யனுக்கு 32 பதுமைகள் கொண்ட சிம்மாசனத்தையும் அதுல அமர்ந்த 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்வ அப்படின்ற வரத்தையும் கொடுக்கிறாரு. இந்த சமயத்துல பூலோகத்துல இருந்த பட்டி காளி தேவிய மனமுருகி வேண்டும் போது காளி தேவியும் அவருக்கு முன்னாடி தோன்றி அவர் கேட்காமலேயே 2000 ஆண்டுகள் வாழக்கூடிய வரத்தையும் கூடு விட்டு கூடு பாயிற வரத்தையும் சில மந்திரங்களையும் வரமா கொடுக்கறாங்க. பட்டி காளி தேவியை பார்த்த சந்தோஷத்துல இந்த வரத்தை பத்தியே மறந்துடுறாரு. விக்ரமாதித்யன் பூலோகம் வந்ததும் இந்திரர் கொடுத்த சிம்மாசனத்தை பத்தியும் அவர் கொடுத்த வரத்தை பத்தியும் பட்டிக்கு தெரிய வருது. அப்பதான் அவருக்கு காளி தேவி கொடுத்த 2000 ஆண்டுகள் வாழக்கூடிய வரத்தை பத்தி ஞாபகத்துக்கு வருது. தன்னோட அண்ணன் இல்லாம தான் மட்டும் 1000 ஆண்டுகள் வாழ்வதா அப்படின்னு யோசிச்ச பட்டி காளி தேவி கிட்ட இந்த வரத்தை திருப்ப பெற்றுக்கோங்க அப்படின்னு வேண்டுறாரு. காளி தேவி கொடுத்த வரத்தை திருப்ப பெற முடியாது, நான் இதுக்கான வேற வழிய சொல்றேன் அப்படின்னு இந்திரர் விக்ரமாதித்யனுக்கு அந்த சிம்மாசனத்துல அமர்ந்து 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்வாய் அப்படின்னு வரம் கொடுத்திருக்காரு. அதனால உன்னோட அண்ணன் விக்ரமாதித்யன் ஒரு ஆண்டு முழுமையா அந்த சிம்மாசனத்துல அமர்ந்து ஆட்சி செய்யாம 6 மாதங்கள் சிம்மாசனத்துல அமர்ந்து இந்த நாட்டை ஆட்சி செய்யணும். மீதி 6 மாதங்கள் இந்த நாட்டிலே இல்லாம காட்டுக்கு சென்று வாழ்ந்தா உன்னோட அண்ணனோட ஆயுள் இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. காளி தேவி சொன்ன மாதிரி விக்ரமாதித்யனும் நாடு 6 மாதம் காடு 6 மாதம் வாழுறாரு. இப்படியே போயிட்டு இருக்க சமயத்துல ஞானசீலன் அப்படின்ற முனிவர் காளி கோவிலுக்கு பக்கத்துல இருக்க முருங்கை மரத்துல தொங்கிட்டு இருக்க வேதாளத்தை கட்டுப்படுத்தி அதன் மூலம் இந்த உலகத்துல இருக்க எல்லா அரசர்களையும் அடிமையாக்கணும் அப்படின்றதுக்காக காளி தேவி கிட்ட இருந்து இந்த வரத்தை பெறணும் அப்படின்னு காளி தேவியை மகிழ்விக்கிறதுக்காக பல ஓலைச்சுவடிகள்ல அதுக்கான வழியை தேடுறாரு. அப்போ ஒரு ஓலைச்சுவடியில ஒரு யாகம் நடத்தி அந்த வேள்வியில 1000 அரசர்களோட தலையை போட்டா காளி தேவி கேட்கும் வரத்தை கொடுப்பா அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி ஞானசீலனும் ஒரு அரசர்களா ஏமாத்தி அந்த பூஜைக்கு வர வச்சு 999 அரசர்களோட தலைய அந்த வேள்வியில பலியிட்டு இருக்காரு. அடுத்த அரசரா விக்ரமாதித்யனோட தலையையும் பலியா கொடுக்கலாம் அப்படின்னு விக்ரமாதித்யனை பாக்குறதுக்காக உஜ்ஜயினி நகரத்துக்கு போறாரு. விக்ரமாதித்யன் கிட்ட ஒரு மாதுளம் பழத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. விக்ரமாதித்யனோட கையில இருந்த மாதுளம் பழம் கீழே விழுந்து அதிலிருந்து நவரத்னங்களா சிதறுது. வந்தவர் ஒரு பெரிய முனிவரா இருப்பாருன்னு நினைச்ச விக்ரமாதித்யன் மீண்டும் அவரை வரவேற்று அவர்கிட்ட நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. ஞானசீலனும் அரசே வர அமாவாசை அன்னைக்கு காளி கோவில்ல ஒரு யாகம் பண்றேன், அந்த யாகத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா நான் என்ன செய்யணும்ன்றது சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. விக்ரமாதித்யனும் அவர் சொன்ன மாதிரி அந்த யாகத்துக்கு போறாரு. ஞானசீலன் விக்ரமாதித்யன் கிட்ட அந்த முருங்கை மரத்துல தலைகீழ தொங்கிட்டு இருக்க வேதாளத்தை கட்டுப்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. விக்ரமாதித்யனும் அந்த முருங்கை மரத்துக்கிட்ட போய் அந்த வேதாளத்தை பிடிக்கிறாரு. அப்போ அந்த வேதாளம் விக்ரமாதித்யன் கிட்ட நான் உன்கிட்ட கதையை சொல்லி அந்த கதைக்கான புதிரை போடுவேன், அந்த புதிரை நீ விடுவிச்சா நான் உனக்கு கட்டுப்படுவேன் அப்படின்னு சொல்லுது. விக்ரமாதித்யன் கிட்ட கதையை சொல்லி அந்த கதையோட முடிவுல ஒரு புதிர் போட்டதும் விக்ரமாதித்யன் அதுக்கான விடைய சொல்றாரு. மீண்டும் வேதாளம் முருங்கை மரத்துக்கே போகுது. விக்ரமாதித்யன் மறுபடியும் வேதாளத்தை பிடிச்சிட்டு வரும்போது வேதாளம் இன்னொரு கதையை சொல்லி அதுக்கான புதிரை போடுது. விக்ரமாதித்யனும் அந்த புதிருக்கான விடைய சொன்னதும் வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்துக்கே போகுது. இதே மாதிரி 23 கதை சொல்லி 24வது கதை சொல்லி புதிர் போடும் போது விக்ரமாதித்யனுக்கே விடை தெரியாம நிக்கிறாரு. அப்போ வேதாளம் விக்ரமாதித்யன் கிட்ட மன்னா, நான் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச சிறிய தவறுனால சிவபெருமானால சபிக்கப்பட்டு வேதாளமா மாறிட்டேன், அந்த கதையை அவசியம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேதாளம் அந்த கதையை சொல்ல தொடங்குது. வாரணாசியின் ஒரு சிவ ஆலயத்துல நான் பணி செஞ்சுட்டு இருந்தேன். அந்த ஆலயத்துல பௌர்ணமி தினத்தன்னைக்கு சிவபெருமான் தேவியோட சேர்ந்து ஆனந்த நடனம் ஆடுவாரு அப்படின்னு ஐதீகம். அன்னைக்கு கோவில் சீக்கிரமா மூடப்படும், கோவிலை சுத்தி கூட யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா நான் அதை பார்க்கணும்ன்ற விபரீத ஆசைனால யாருக்கும் தெரியாம கோவிலுக்குள்ள ஒளிஞ்சிருந்தேன். அன்று இரவு சிவபெருமான் தேவியோட சேர்ந்து ஆனந்த நடனம் ஆடுறத என் கண்ணால பார்த்தேன். இது தெரிஞ்சு சிவபெருமான் என்ன வேதாளமா ஆகணும்னு சபிச்சிட்டாரு. இதுக்கான விமோச்சனத்தை கேட்கும் போது விக்ரமாதித்யன் அரசன் உன்னை விடுவிச்சதும் அவனுக்கு சில காலம் சேவை செஞ்சுட்டு முக்தி அடைஞ்சிருவ அப்படின்னு சொல்றாரு. விக்ரமாதித்யனை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கும் போது சிவபெருமான் 23 கதைகளுக்கு விடைய சொல்லி 24வது கதைக்கு விடை தெரியாம இருப்பவன் தான் விக்ரமாதித்யன் அப்படின்னு சொல்றாரு. வேதாளம் விக்ரமாதித்யன் கிட்ட அதன்படியே இப்ப நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுது.
விக்ரமாதித்யன் கிட்ட ஞானசீலனை பத்தின உண்மைகளை சொல்லி அவனோட தலையை வெட்டி அந்த வேள்வியில போடுன்னு சொல்லுது. விக்ரமாதித்யனும் வேதாளம் சொன்ன மாதிரி ஞானசீலனோட தலையை வெட்டி அந்த வேள்வியில போடுறாரு. உடனே காளி தேவி அவருக்கு முன்னாடி தோன்றினதும் விக்ரமாதித்யன் இதுக்கு முன்னாடி வேள்வியில பலியான எல்லா அரசர்களும் மீண்டும் உயிர்ப்பித்து வரணும் அப்படின்னு கேக்குறாரு. விக்ரமாதித்யன் தனக்காக எதுவும் கேட்டுக்காம இருக்கிறத பார்த்து காளி தேவி ரொம்ப சந்தோஷப்பட்டு விக்ரமாதித்யனுக்கு ஒரு மந்திர வாளையும் பறக்கும் கம்பளையும் கொடுத்து நினைக்கும் உருவத்தை எடுக்கிற வரமும் கொடுக்கறாங்க. இப்படி வீர தீர செயல் செஞ்ச எங்க அரசர் விக்ரமாதித்யனோட சிம்மாசனத்துல உனக்கு ஏறும் தகுதி இருந்துச்சுன்னா மேல் படியேறி போலாம் அப்படின்னு மதனாபிஷேக வள்ளி பதுமை போஜராஜன் கிட்ட சொல்லுது. போஜ மகாராஜாவும் 3வது படியில ஏறுறாரு.